ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக வேட்பாளராக சுபேர்கான், நாம் தமிழர் வேட்பாளராக பாபு மைலன், தாவேக வேட்பாளராக விஜய் தாமோ. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் மிக குறைந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த முறை ஜெயக்குமாருக்கு ராயபுரம் கை கொடுக்குமா? இல்லை, கடும் போட்டி என்கிறது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவு. திமுகவுக்கு 30 முதல் 36, அதிமுகவுக்கு 30 முதல் 36, சரிசம பலத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. மாலை மலர் முடிவுகளின்படி முதலிடத்தில் முந்துவது தாவேக 50% ஆதரவு, இரண்டாம் இடத்துல உதயசூரியன் 36% ஆதரவு, மூன்றாம் இடத்துல இரட்டை இலை 7% ஆதரவு. சார், ராயபுரத்தில் ஜெயக்குமார் மீண்டும் ஜெயிப்பாரா? முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கானுடைய பையன் சுபேர்கான் கேண்டிடேட்டாக போட்டிருக்கார் டாக்டர். ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் அவருக்கான ஒரு சிறு செல்வாக்குள்ள நபர் தான். அதே நேரத்தில் விஜய் தாமுன்னு சொல்லக்கூடிய தாவேக நிர்வாகியை அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஏரியாவில் அவரும் கொஞ்சம் செல்வாக்கு வச்சிருக்காரு. 3 கார்னர் ஃபைட்டாக தான் இருக்குது. இங்கே பெரிய ப்ளஸ் என்னன்னா 40,000 சிறுபான்மை ஓட்டுகள் இருக்குது. அது அப்படியே அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கேண்டிடேட்டாக போகிறப்ப அங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த 2 வாக்குகள் ஜெயக்குமார் பிரிக்கக்கூடிய வாக்குகள், தாமு பிரிக்கக்கூடிய வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க போது சுபேர்கான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம்.